ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ரீட்டா குலத்துங்கன். இன்றைய பதிவில் நம்முடைய சேனலில் ஒரு சூப்பரான இட்லி தாங்க செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், 5 பொருட்களை, அதுவும் ஆரோக்கியமான 5 பொருட்கள்: ராகி, பச்சை பயிறு, கருப்பு கவுனி அரிசி, வெந்தயம், வெள்ளை உளுந்து. இந்த 5 பொருள் இருந்தால் போதுங்க. நம்ம எல்லாத்தையும் நல்லா ஒரு வாஷ் பண்ணிவிட்டு, ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 8 ஹவர்ஸ் ஊற வச்சிடணுங்க. ஊற வச்சுட்டு நல்லா அழகாக மிக்சியில் இல்லாமல் கிரைண்டரில் போட்டுக்கோங்க. ஏன்னா ராகி மிக்சியில் அவ்வளோ ஃபுல்லாக மையாது, நல்லா சாஃப்டாகவும் ஆகிடும் கிரைண்டரில் அரைச்சிங்கன்னா. பாருங்கள், கருப்பு கவுனி அரிசியில் நார்ச்சத்து அதிகம், நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகம். அதே போல் ராகி சாப்பாட்டில் சேர்த்துக்கினா உயர் ரத்த அழுத்தம் போகுங்க. நமக்கு கல்லீரல் நோய்கள்லாம் வராது, இதய நோய் வராது, ஆஸ்துமா மற்றும் போன்ற பல நோய்கள் நமக்கு குணமாகுங்க. இவ்வளவு நோய்களை சரி செய்யும் கேழ்வரகு ஆரோக்கிய டானிக் என்றே சொல்லலாங்க. பாருங்கள், அதில் தாங்க நம்ம இட்லி செய்ய போகிறோம். நல்லா 8 ஹவர்ஸ் ஊறிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக கையாலே மசஞ்சிடுது. நம்ம கிரைண்டரில் போட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்க போகிறோங்க. அரைக்கிறப்ப கூடவே 2 பச்சை மிளகாயும், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகமும், 1 துண்டு இஞ்சும் சேர்த்து அரைச்சிக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க. டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா இதை நம்ம இட்லியும் ஊற்றிக்கலாம், தோசையும் ஊற்றி கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு தோசை தான் பிடிக்கும். அதனால் அழகாக தோசை சுட்டு கொத்தமல்லி வெங்காயம்லாம் போட்டு கொடுத்திங்கன்னா சூப்பராக சுட சுட சாப்பிட்டாதாங்க நல்லாயிருக்கும். பாருங்கள், அரைச்சி வச்ச ஒரு 2-3 ஹவர்ஸ்லேயே நல்லா புளிச்சு வந்துருச்சு. இதை நம்ம இட்லியாக ஊற்றிக்க போகிறோங்க. இட்லி சட்டியில் பாருங்கள், நல்லா அழகாக அந்த திக்காக இருக்கணுங்க. தோசைக்குன்னா நம்ம கொஞ்சம் நேர்த்துக்கலாம். இது ஒரு ஃபஸ்ட்டு 2 டேஸ்க்கு நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் தோசையாக ஊற்றிக்கலாங்க. இந்த மாவு ஸ்டோர் பண்ணிங்கன்னா நான் ரொம்பலாம் போடலை. பாருங்கள், 200 கிராம் ராகி, 100 கிராம் வெள்ளை உளுந்து, 100 கிராம் பாசிப்பயிறு, 100 கிராம் கருப்பு கவுனி அரிசி, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து தாங்க பண்ணேன். நல்லா அழகாக நம்ம இட்லி மாவு பதத்துக்கு வந்துடுச்சுங்க. சூப்பராக. இதே போல் நீங்கள் வாரத்துக்கு ஒரு 2 நாள் இதே போல் ராகி இட்லி ஊற்றுங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க. நம்ம ஊற வைக்கிறது 2 மடங்கு. நம்ம நார்மலாக இட்லிக்குன்னா 4 மணி நேரம் ஊற வைப்போம். இது ராகின்றதால ஒரு 8 மணி நேரம் ஊற வைக்கிறாங்க. நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் அரைச்சிங்கன்னா ஈவினிங் நல்லா அழகாக சூப்பராக ஒரு சிற்றுண்டி செய்துக்கலாங்க. நல்லா இதுக்கு வெங்காய சட்னி, இல்லை பொட்டுக்கடலை சட்னி, காரமாக கருவேப்பிலை பொடி, காரம் மிளகாய் பூண்டு வச்சு கொடுத்திங்கன்னா சூப்பராக சாப்பிட்ருவாங்க. அப்படியே தட்டே காலி ஆகிடும். உங்களுக்கு நான்வெஜ்ஜு பிடிக்கும்னா மட்டன் குழம்பு அது மாதிரிலாம் கூட வச்சுக்கலாம். பாருங்கள், எப்படி சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். நான் இட்லி பொடியும் கருவேப்பிலை பொடியும் பொட்டுக்கடலை சட்னியும் வச்சு கொடுத்தேங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நானும் இதை ரொம்ப விரும்பி சாப்பிட்டேன். நல்லா உங்கள் வீட்டில் சுகர் பேஷண்ட் இருந்தால் வாரத்துக்கு 2 முறை இதே போல் ராகி இட்லி செய்து கொடுங்க. பாருங்கள், எவ்வளோ ரொம்ப சிம்பிளான வேலை தாங்க. ரொம்ப கஷ்டமாக இல்லை, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. ஆறிட்டாலும் சாஃப்டாக தாங்க இருந்தது. இதே போல் நீங்களும் ராகி இட்லி செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.